அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். என்னோட பேரு தேவி. நம்ம யூனிட் 8க்கான கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். குரூப் 4க்கான மிஷன் இம்பாசிபிள் ப்ரோக்ராம் வழியா தான் உங்களை மீட் பண்ணல. ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம யூனிட் 8க்கான ஒரு 5 கிளாஸ் அப்படின்னு முடிஞ்சாச்சு. இன்னைக்கு 6வது கிளாஸ்ல இருக்கும். அது முக்கியமான கிளாஸ்ல இருக்கும். யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரியாரை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்மளுடைய தமிழ்நாடு இந்த அளவு வாழ்க்கையில நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா, சமத்துவத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா பெரியாருடைய தாக்கம் அப்படிங்கிறது தமிழகத்துல மறுக்க முடியாத ஒரு உண்மையா பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பெரியார் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க அயனமா இருக்கட்டும், ஜெனரல் தமிழா இருக்கட்டும், யூனிட் 8ஆ இருக்கட்டும், ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரியார் அவர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட பெரியாரை பத்தி நம்ம பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மோட்டிவேஷனலுக்காண்டி இன்னைக்கு பெரியாருடைய வார்த்தைகளே எடுத்து வரப்பட்டிருக்கு. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறாரு. ஒரு விஷயம் நீங்க செய்யறதுல சலிச்சோ இல்ல இது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓய்வு நிலைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு சூசைட் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த விஷயத்த நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு சூசைடுக்கு சமம், தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறாரு. எந்த ஒரு விஷயத்திலும் சலிப்போ ஓய்வோ இல்லாம காரியத்தை சாதிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாரு. செகண்ட் பாருங்க, உன்மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் கடவுளே தேவையில்லை அப்படிங்கிறாரு. நம்ம மேல நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில போராடணும் அப்படின்னா கடவுள் கூட நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு நீ கடவுளுக்கு மேல அப்படிங்கிறாரு பெரியார். சரிங்களா? சோ அவர் கடவுள் இருக்கிறத ஒத்துக்கலாம் இல்ல, பட் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா போதும்பா, புத்தி வந்தா பத்தி போயிரும் அப்படின்பாரு பெரியாரு. சோ இது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம திருவள்ளுவர் ஈக்குவலண்ட் இதே சேயிங் தான். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் திருக்குறள்ல. சோ சேம் ஈக்குவல் தான். சோ இன்னைக்கு இவருடைய பொன்மொழிகளை நம்ம மோட்டிவேஷனல் குவாட்டா எடுத்துட்டு இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள அப்படிங்கிறது போறோம். சோ பாருங்க, பெரியார் எப்ப பிறக்கிறாரு அப்படின்னா செப்டம்பர் 17, 1879 பிறக்கிறாரு. இந்த செப்டம்பர் 17 தான் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் டே, சமூக நீதி நாளாக அறிவிச்சிருக்கு. சமூக நீதி நாள் 2021 இருந்து சோசியல் ஜஸ்டிஸ் டே, இது இம்பார்ட்டன்ட். செப்டம்பர் 17 இவர் பிறந்த தினத்தை தான் சோசியல் ஜஸ்டிஸ் டேவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எங்க பிறகுறாரு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில தான் பிறகுறாரு. ஸோ இவங்களோட அப்பா அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய வணிக குடும்பமா பிறகுறாரு. ஸோ ஈரோட்ல தான் பிறகுறாரு. ஈரோடு வெங்கடப்பர் பையன் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ராமசாமி அவர்கள். ஸோ இவர் 1879 பிறக்கிறாரு. ஸோ பிறந்து என்ன பண்றாரு அப்படின்னா செல்வ செழிப்பான குடும்பத்துல தான் பிறக்கிறாரு. ஸோ அவருக்கு 19 வயசு இருக்கும். ஸோ 19 வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன, 1879 பிளஸ் 19 அப்படின்னு ஆட் பண்ணுங்க. 1898 தன்னுடைய 19 வயதுல இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. சோ யாரை திருமணம் பண்றாரு அப்படின்னா நாகம்மையார் அவர்களை திருமணம் செய்கிறாரு. அப்போ அவருக்கு அவங்களுக்கு வந்து 13 வயசு. நாகம்மை அம்மையாருக்கு 13 வயசு. அவங்களுடைய ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாத்தம்பட்டி. சரிங்களா? சோ இவருக்கு 19 வயசுல திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. இவரோட 25 வயசுல இவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. 25 வயசுல என்ன டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 1904, 25 வயசு அப்படின்னா 1904 என்ன பண்றாரு அப்படின்னா நம்மால இங்க இருந்து கிளம்பி மேல காசிக்கு போறாரு. சோ வாரணாசி இது மாதிரி காசிக்கு போறாரு. சோ அப்ப போகும்போது அந்த பயணத்தின் போது அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது பாருங்க. அந்த அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஓகே இந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மதம்னா மதம் மாதிரி பார்த்து இருந்திருப்பாரு. இவன் தான் அவன் சின்ன வயசுல இருக்கும் போதே கடவுளோ சரி விதி சரி இது மாதிரி எதையுமே நம்ப மாட்டாரு. அதை பத்தி கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் காசிக்கு போறாரு. சோ காசிக்கு போகும்போது ஒரு பக்கம் மதம் அப்படிங்கிற பேர்ல பிணத்தை வந்து நான் நீர்ல வந்து கங்கையில எரியிறது. சோ இன்னொரு பக்கம் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேல்தட்டு மக்களால மட்டும் நடத்தப்படும் உணவகத்துல மேல்தட்டு மக்கள் மட்டும் தான் சாப்பிடணும், மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. சோ இது மாதிரி நிறைய ஒரு பிராமணிய வைதிக ஒடுக்கமுறை அங்க பாக்குறாரு. சோ இங்கதான் அவருடைய கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப சிவியரா மாறுது. என்ன நடத்துறாரு அப்படின்னா பிராமண வைதிக முறை, அந்த பிராமணத்துக்கு எதிராக கேள்வி கேட்கணும், இது ஒரு மூட பழக்கமா இருக்கு. சோ இந்த பழக்கத்தால நம்மளே அஃபெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறப்ப பாமர மக்கள் எவ்வளவு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இங்க நுழைய ஆரம்பிக்குது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருந்து இங்க அவருடைய சொந்த ஊருக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுடைய பிசினஸ் என்ன பண்றாரு, திரும்ப ஸ்டார்ட் அப்படிங்கிறது பண்றாரு. சோ மண்டியோட வியாபாரமா ஸ்டார்ட் பண்றாரு. சோ இப்படி இருக்கும்போதுதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் பாலிடிக்ஸ்லயும் இன்வால்வ் ஆகுறாரு. சோ இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஈரோடு நகரசபை தலைவரா வந்து செலக்ட் ஆயிருப்பாரு. சோ ஈரோடு முனிசிபாலிட்டியில ஒரு முற்போக்கான ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாரு. இந்தியாவிலே முதல் முறையாக
இப்படி ஒரு நகராட்சியில எந்த ஸ்கீமுமே கொண்டு வரல. அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான ஸ்கீமை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெரியார் அவர்கள் தான். அப்படி என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேப் வாட்டர் கனெக்ஷன். அப்பயே குடிநீர் எல்லாருக்குமே குடிநீர் இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது இப்ப கூட ஜல்ஜீவன் மிஷன்ல நம்ம ஒரு மிஷனா வச்சுட்டு இருக்குது. அப்பவே அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காரு. இந்திய நகராட்சி வரலாற்றிலே முதல் முறையாக இப்படிப்பட்ட சாதனை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பெரியார் அவர்கள் தான். சுகாதாரத்துறை ஒரு டைம் பீரியட்ல என்ன நடக்கும் அப்படின்னா பிளேக் நோய் அப்படிங்கிறது பரவிட்டு இருக்கும். அப்படி சுகாதாரத்துறையில ஒரு பெஸ்ட் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பெரியார் தான். என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சுகாதாரத்தை மேம்படுத்துறாரு. சுகாதாரம் ஒரு பக்கம், நீர் ஒரு பக்கம், இது மாதிரி சுத்தமான ஒரு டேப் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே கொடுக்குறாரு. ஸோ இது எல்லா லெவலையும் இருக்குன்னு ஒரு பேரை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா இவரும் வந்து ஈரோட்ல இருப்பாரு. அங்க சேலம் நகராட்சி தலைவரா வந்து யாரு இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜாஜி இருப்பாரு. சோ அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது போக ஆரம்பிக்கும். சோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாருன்னா ராஜாஜியும் நம்மளுடைய பெரியார் அவர்களும் நெருங்கி பழக தொடங்குவாங்க. இது நம்மளுடைய ராஜாஜி ஹெல்ப் மூலியமா தான் நம்மளுடைய பெரியார் அவர்கள் நெக்ஸ்ட் காங்கிரஸ்குள்ள என்டர் ஆக ஆரம்பிப்பார். ஓகே, 1919 அவர் பைப் வாட்டர் குழாய் மற்றும் குடிநீர் விநியோகம் அப்படிங்கறது செஞ்சிருப்பாரு. சரிங்களா? இப்ப புரியுதா? நெக்ஸ்ட் இவர் எப்படி காங்கிரஸ்குள்ள என்டர் ஆகிறாரு அப்படிங்கிற ஸ்டோரி தான் அடுத்து. என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல நம்மளுடைய பெரியார் அவர்கள் உள்ள பாலிடிக்ஸ்குள்ள காங்கிரஸ்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ராஜாஜி ரெக்வஸ்ட் பண்ணுவார். 1919 வந்து காங்கிரஸ்ல இணைவாரு பெரியாரு. ராஜாஜி என்ன சொல்லுவாரு அப்படின்னா அந்த டைம் பீரியட் என்ன சினாரியோ 1916 நம்மளுக்கு வந்து SILF அப்படிங்கிறது சோஷியல், அதாவது 1916 வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஓகேங்களா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SILF அப்படிங்கிற ஒண்ணு ஃபார்ம் ஆயாச்சு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஃபார்ம் ஆயாச்சு. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் எல்லாமே பிராமணர்கள் ஆதரவுக்காண்டி தான் அவங்க போராடுறாங்களே தவிர்த்து பிராமணன் அல்லாத மக்களுக்காண்டி அவங்க போராடல அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காங்கிரஸும் நிறைய பிராமண அல்லாத தலைவர்களையும் உள்ள சேர்க்கிறாங்க. பாருங்க, நாங்களும் பிராமண அல்லாத மக்களுக்காண்டி போராடுறோம் தான். சோ இது வந்து காங்கிரஸ் மேல பிராமண சாயம் பூசக்கூடாது அப்படிங்கிறது தான் கொண்டு வராங்க. சோ அதாவது நம்மளுடைய நீதி கட்சிக்கு அகெயின்ஸ்டா நம்மளுடைய காங்கிரஸ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போட்டி அப்படிங்கிறது போட ஆரம்பிக்கிறாங்க இந்த இதுல. ஸோ இப்போ வந்து நம்ம ராஜாஜி என்ன பண்றாரு அப்படின்னா இது மாதிரி காங்கிரஸ்ல பிராமண அல்லாத தலைவர்களுக்காண்டி பிராமண அல்லாத மக்களுக்காண்டியும் குரல் கொடுக்க நீங்க வந்து காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால நம்ம பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னா காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. ஸோ பெரியார் மட்டும் இல்ல, நிறைய பேர் ஜாயின் பண்ண திருவிக்கா அவர்களும் வரதராஜரும் அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, காமராஜர் திருவிக்கா, வரதராஜ நாயுடு, ஈவே ராமசாமி எல்லாரும் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ முக்கியமான தலைவர்களா இருக்காங்க, பிராமண அல்லாத தலைவர்களா ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஸோ எல்லா கருத்துக்களையும் வந்து நீதி கட்சிக்கு எதிராக அவங்க வாதாடவும் அந்த டைம் செய்யறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது 1920 ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் ஆகுதா? ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் ஆகுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் ரெக்வஸ்ட் வச்சிருப்பார்ல, இது மாதிரி எந்த ஒரு அரச பதவிகளும் வகிக்க கூடாது அப்படிங்கறத ரிசைன் பண்ண சொல்லியிருப்பார்ல. சோ இவரும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல பதவிகளை வகிச்சிருந்திருப்பாரு. அது எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு முழுக்க நம்ம பார்த்துட்டோம், நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்குல ஒத்துழையாமை இயக்கத்துல எப்படி தமிழ்நாடு பங்கு வகித்தது அப்படின்றதும் அதுல முக்கிய ஃபீச்சரா பார்க்கப்பட்டது கள்ளுக்கடை மறியல், காதி விற்பனை அப்படிங்கிறது வந்து முக்கியமா வரிகொடா இயக்கம் அதெல்லாம். ஆனா அந்த கள்ளுக்கடை மறியல் அதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெரியார் அவர்கள் தான். அந்த அளவுக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சிவியரா வந்து பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது பண்றாரு. ஸோ 1920 ஒத்துழையாமை இயக்கத்துக்காண்டி உள்ள இறங்குறாரு. காதி விற்பனையா ப்ரொமோட் பண்றாரு, ஊரா போய் காதியை விற்கிறாரு. அதே மாதிரி கல்லு அப்படிங்கிற ஒன்ன வந்து இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி 500 தென்னை மரங்களை தான் வெற்றாரு. தென்னை மரத்துல இருந்தும் இறக்கலாம். சரிங்களா? நீரா அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் கூட தென்னை மரத்துல இருந்து இறக்கப்பட்டதுதான். ஆனா இந்த நீரா ட்ரிங்க் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 வருஷம் பேக், ஒரு 2.5 years 3 years பேக் வந்து நீரா ட்ரிங்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ப்ரமோஷன் அப்படிங்கிறது பண்ணாங்க. தென்னை மரத்துல இருந்து இயக்கப்படும் பானம் அப்படிங்கிறது தான். ஸோ இயற்கையான ஒரு பானம் அப்படிங்கிறது தான். எதுவுமே வந்து இயற்கையில உடனே எடுக்கிறதுங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். அதை வந்து புளிச்சு அதை வந்து போதையா மாத்துறது மனிதர்கள் கையில தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த கல் இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தென்னை மரத்தை வெட்டி வீழ்த்திருப்பாரு. நம்ம ஸ்கூல் புக்லயும் தென்னை மரம் தான் இருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கள்ளுக்கடை மறியல் அப்படிங்கறத பண்றாங்க. ஸோ காதி, அதே மாதிரி அயல்நாட்டு
பொருட்கள்லாம் விற்கிறதுக்கு எதிராக வந்து அந்த கடைக்கு முன்னாடி மறியல் போராட்டம் அப்படிங்கிறத நடத்துறாங்க. ஸோ அப்படி சிவியரா என்ன பண்றாரு அப்படின்னா பெரியார் அவர்கள் இந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க. ஸோ இப்படிதான் காங்கிரஸ்ல முழுக்க முழுக்க தன்னை இணைச்சுக்கிட்டாரு. இந்த சமயத்துல கூட இவருக்கு வந்து ஒரு சத்து தகராறுல காசு வர வேண்டியது இருக்கும். ஆனா ஆங்கிலேயர்கள் நடத்தும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பணத்தை பெறணுமா அப்படிங்கிறதுனால அந்த பணத்தை கூட வேணாம் அப்படிங்கிறது நிராகரிச்சிருப்பாரு பெரியார் அவர்கள். அந்த அளவுக்கு காந்தி மீது அதிக பற்று அப்படிங்கிறது பெரியாருக்கு இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து காங்கிரஸோட தலைவரா மாறுறாரு. எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1923 காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரா மாறுறாரு. சோ இவர் தான் முதல் முறையாக காங்கிரஸ்ல இங்க நம்மளுடைய தமிழகத்துல பிராமண அல்லாத தலைவரா மாறினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈவே ராமசாமி அவர்கள் தான். ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா முதல் காங்கிரஸ் அதாவது பிராமண அல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் தான். சோ இவர் வந்த உடனே தீண்டத்தகாதவர்களுக்கு எதிராக என்னென்னலாம் இருக்கோ சோ அதுக்கு எதிராக என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெசல்யூஷன் அப்படிங்கிறது. சோ கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னா கோயிலுக்குள்ள போகணும். அவர் வந்து ஆலயம் கோயில் சாமி அது மாதிரிலாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை. தீண்டாமை அப்படிங்கிற பேர்ல மக்களை வரக்கூடாதுன்னு சொன்னா ஆமா வருவாங்க. சரிங்களா? மோட்சம் அதெல்லாம் அவருக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. மோட்சம் இருக்கா, கோயிலுக்கு போறோமா, அதை பத்திலாம் அவருக்கு அவ்வளவு கிடையாது. அந்த இடத்துல ஒரு சமத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லையா, அந்த சமத்துவத்தை நிலைநிறுத்த நான் போராடுவேன் அப்படின்னு தான் போராடுறாரு நம்மளுடைய பெரியார் அவர்கள். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்குது 1924. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிற போராட்டம் தான் இப்போ இதுக்கான சென்டினரி செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதனால எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், சரிங்களா, ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும்போது நமக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். இப்ப சென்டினரி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா முக்கியம். ஸோ அதுக்கு சீஃப் கெஸ்ட் யார் யார் வராங்க அப்படிங்கறது பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட கேரளாவும் தமிழ்நாடு சேர்ந்து இந்த செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ எங்க நடக்குது, என்ன நடக்குது, இனி தீம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1924 வைக்கம் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை கொண்டு வராங்க. இந்த வைக்கம் அப்படிங்கிற ஊரு எங்க இருக்கு? கேரளால இருக்கு. வைக்கம் அப்படிங்கிற ஊரு கேரளால இருக்கு. அங்க இருக்க ஒரு கோவில் இருக்குங்க, மகாதேவர் ஆலயம் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. அந்த மகாதேவர் ஆலயத்துக்குள்ள மகாதேவர் ஆலயம் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. சோ அந்த கோயில சுத்தி இருக்கிற தெருக்கள்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிற தடை அப்படிங்கிறது விதிச்சாங்க. அந்த தடை இருந்ததுனால என்ன பண்ணாங்க, சுத்தி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருந்தது. இதற்கு காரணமா இந்த போராட்டத்தை வைக்கம் சத்தியாகிரகத்துல நடக்கிற தீண்டாமைக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வர்றதுக்கு ஒரு சத்தியாகிரக கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. அந்த சத்தியாகிரக கமிட்டியோட தலைவரை யார் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரள காந்தி என்று அழைக்கப்படும் கேலப்பன் அவர்கள் தான் இருக்காரு. சில உறுப்பினர்களும் இருக்காங்க. டி.ஆர். மாதவன் அவர்கள், ஜார்ஜ் ஜோசப், நீலகண்ட நம்பூதிரி. சோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போராடுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தீண்டாமைக்கு எதிராக ஆலை நுழைவு எல்லாமே செய்யறது முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா தீண்டாமை. அடுத்து இவங்க உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் அப்படிங்கிறது. ஸோ பார்ஷலி சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 4 தெருல 3 தெருவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஃபைனலா. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லீடர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போராட்டத்தை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரியாரை ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வைக்கம் அப்படிங்கிற இடத்துல தீண்டாமைக்கு எதிராக போராட்டம் நடக்குது, வாங்க அதை கலந்துக்கோங்க அப்படிங்கிறாரு. ஸோ பெரியாரும் என்ன பண்றாரு அப்படின்னா கிளம்பி போய் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது பண்றாரு. ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 2 முறை வரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த 2 முறையும் எங்க அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருவிபுரம். இந்த அருவிபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாராயணகுரு அவர்கள் படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அருவிபுரத்துலதான் நாராயணகுரு அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு கோவில் அப்படிங்கறத ஏற்படுத்தி இருப்பாரு. அந்த ஊர்ல என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமும் அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க. திரும்ப ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் பெரியார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. செகண்ட் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு திருவிதாங்கூர் அரசருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உடம்பு சரியில்லாம இருக்கும். செகண்ட் அரெஸ்ட் பண்ணும்போது இறந்தே போயிருவாரு. ஸோ வேற வழியே இல்ல, கடவுள் வந்து நம்ம தண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரியாரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ பெரியார் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவியான நாகம்மை அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது தலைமை தாங்குவாங்க. ஸோ ஃபைனல் கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கேரளா அரசாங்கம் அப்போதைக்கு இருக்க திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சோ மக்கள் போய்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு 3 தெருவுக்கு பர்மிஷன் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. சோ இது பார்ஷியலி சக்சஸ் ஆயிருக்கு. அதனால மக்களால இவர் எப்படி அழைக்கப்படுகிறார் அப்படின்னா வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். வைக்கம் வீரர், வைக்கம் ஹீரோ.
அப்படி அபிஷியலா நியூஸ் பேப்பர் வழியா அழைச்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவிக அவர்கள். அவருடைய 4 நவசக்தியில அழைச்சிருப்பாரு வைக்கம் வீரர் அப்படின்னு இந்த சக்சஸ் செலிப்ரேட் பண்றதுக்காண்டி. இது ஒரு முக்கியமான இன்சிடென்டா பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் நம்ம பெரியவர்கள் காங்கிரஸ்ல தான் இருக்காரு. சோ காங்கிரஸ்குள்ள இருந்துகிட்டே பிராமண அல்லாத மக்களுக்காண்டி ஒரு வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராடி இருந்திருப்பாருங்க. சோ போராடி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பேசியிருப்பாரு. அது பல இடத்துல முன்னெடுத்து போயிருப்பாரு. அது காங்கிரஸ் தலைவர்கள் ஒத்திருக்க மாட்டாங்க. அதனால சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்காது. திருப்பூர்லயா இருக்கட்டும், திருவண்ணாமலையில இருக்கட்டும், பிராமண அல்லாத மக்களுக்காண்டி வகுப்பு உரிமைக்காண்டி போராடி இருப்பாரு. சோ திருவண்ணாமலையில ஒரு ரெசல்யூஷன் அப்படிங்கறத பாஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. அன்சக்சஸ்ஃபுல்லா அது முடிஞ்சிருக்காது. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேரன்மாதேவி குருகுல திட்டம். சேரன்மாதேவி குருகுல திட்டம். இந்த சேரன்மாதேவி குருகுல திட்டத்துல நம்ம தெரியும் வாவேசு ஐயர் அவர்கள் தான் நடத்துறாரு. சோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கு. இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனை? வர்ணாசிரம முறை. அதுதான் பிரச்சனை. அந்த வர்ணாசிரம முறைப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிராமண அல்லாத மாணவர்களையும் பிராமண மாணவர்களையும் தனித்தனியா ட்ரீட் பண்ணுவாங்க. அது ஒரு பிரச்சனையாவே இருக்கும். சோ இத பாக்குறாரு பெரியாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருக்குது நம்ம பெரியார் அவர்கள். சோ அங்க போய் பாக்குறாரு. இந்த சேரன்மாதேவி குருகுல திட்டம் யாரோட ஃபண்ட்ல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க காங்கிரஸோட நிதி உதவியால தான் இது என்ன ஆகுது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆகுது. இந்த காங்கிரஸ் நிதி உதவி பண்ணி என்கிற இந்த ஒரு குருகுலத்துல ஒரு சமத்துவம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி பெரியார் பார்த்து கிளைந்து சண்டை அப்படிங்கறத இது பண்ற வன்மையா ஓப்பனாவே கண்டிக்கிறாரு நம்மளுடைய பெரியார் அவர்கள். இந்த விஷயத்துக்கு அப்புறம் கண்டிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபண்ட் வர்றதெல்லாம் எங்க இப்படிலாம் தடுக்கணுமோ அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி தடுக்கவும் செய்யறாங்க. ஏன்னா இது ஒரு அநீதியான ஒரு செயல். இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரியார் அவர்கள் தீவிரமா செஞ்சிருப்பாங்க. சோ ஃபைனலா இந்த வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிற மாதிரி வித்ட்ரா அப்படிங்கிறது ஆயிருந்திருக்கும். சரிங்களா? சோ இந்த இன்சிடென்ட்லாம் காங்கிரஸ்ல நம்மளுடைய பெரியார்களுக்கு ஒரு ஆறாத வடுவாவே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? சோ பிராமணர்களும் பிராமண அல்லாதவர்களும் காங்கிரஸ்குள்ளே இருந்து ஒரு சமத்துவம் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறத கிளந்தல ஆரம்பிக்கிறாரு. இது உச்சகட்டமா எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1925 காஞ்சிபுரம் மாநாட்டுலதான் இவருக்கு கோபம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. சரிங்களா? சரி, கோபம் அப்படிங்கிறது 1925 நிமிஷம். சோ இல்ல போல இருக்கு, நான் எழுதிறேன் உங்களுக்கு. 1925 காஞ்சிபுரம் மாநாடு அப்படிங்கிற ஒண்ணு நடக்குது. அந்த காஞ்சிபுரம் மாநாட்டிலே என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிராமண அல்லாதவர்களுக்காக வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வர ட்ரை பண்ணுவாரு. அந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மாநாட்டை விட்டே வெளியே வந்துருவாருங்க. சோ மாநாட்டை விட்டே வெளியே இனிமேல் நான் காங்கிரஸ்ல இல்ல அப்படிங்கிற எல்லா ரெசிக்னேஷனும் கொடுத்துருவாரு. அந்த காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா திருவிக அவர்கள். அந்த காஞ்சிபுரம் மாநாட்டிறப்போ தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவிக அவர்கள். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவத்துக்கு காங்கிரஸ் தலைவர்கள் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கொடுத்திருக்க மாட்டாங்க. தட்ஸ் வை அவர் என்ன பண்றாரு, காங்கிரஸ் விட்டு வெளியேறி ஒரு புது இயக்கம் அப்படிங்கிற ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு. அதுதான் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது. சோ சுயமரியாதை இயக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இதழ்கள் தான் இது எல்லாமே. சோ இதுக்கு முன்னாடி சுயமரியாதை இயக்கம் என்ன அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். சோ இது ஓகே, சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடு எங்கெங்க நடந்தது? இது டிஎன்பிஎஸ்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். சோ முதல் மாநாடு அப்படிங்கிறது செங்கல்பட்டுல WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமையில நடப்பட்டது. இது கேட்டிருக்காங்க. அதாவது முதல் மாநாட்டப்போ தலைமை தாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா WPA சவுந்தரபாணி. இந்த WPA சவுந்தரபாண்டியன் நினைவாக தான் உங்களுக்கு தெரியும் சென்னையில இல்லாத பெண்களுக்கு தெரியாத ஒரு இடமே இல்லை, வேற ஒண்ணுல பாண்டி பஜார். சோ பாண்டி பஜார் அப்படிங்கிறது சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய பேர்ல வச்சதான். அங்க பாண்டி பஜார்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் பாருங்க, அதுக்கு பேரே WPA சவுந்தரபாண்டியன் காவல் நிலையம் அப்படின்னு தான் பேரே வச்சிருப்பாங்க. சோ பாண்டி பஜார் தான் போண்டி பசாரா நேம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்திருக்கும். சோ இவருடைய நினைவாக வைக்கப்பட்டதான் முக்கியமான தேர்வு அப்படிங்கிறது. ஓகேங்க. சோ ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு முன்னுரிமை எடுத்துறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண்களுக்கான உரிமை அப்படிங்கறது வலியுறுத்துறாங்க இங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சுயமரியாதை மாநாட்டோட முக்கிய கொள்கை. நான் சொல்றேன் சுயமரியாதை இயக்கம்னா என்ன, அதோட குறிக்கோள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல மாநாடு எங்க நடைபெற்றது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் எங்க நடக்குது அப்படின்னா ஈரோட்ல ஜெய்கர் அவர்கள் தலைமை தாங்குறாங்க. மூன்றாவது எங்க நடக்குது அப்படின்னா விருதுநகர்ல சண்முகம் அவர்கள் தலைமை தாங்குறாங்க. சரிங்களா?
சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாநாடு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்பதான் காஞ்சிபுரத்துல 1925 சொன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாரு, நிறைவேறாம போயிருக்கும். அதனால காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப சுயமரியாதையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறாங்க. சுயமரியாதையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கணும், தமிழர்களுடைய சமத்துவம் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படிங்கிறதும், சுயமரியாதை இயக்கத்தோட ஒரு தீமா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இனம். இனம் தான் இவங்களோட அல்டிமேட் எய்ம். அதாவது தமிழர்களுடைய இனம் எப்பேற்பட்டப்பட்டது, ஏன் வந்து பிராமணர்களுக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு நம்மளுடைய பெரியார் அவர்கள். சோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதா பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இந்து சமயத்தை சீர்திருத்தம் அப்படிங்கிறத விட மூட நம்பிக்கைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுதான். சோ இவர் என்ன பண்றாருன்னா, முக்கியமா ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்க கூடாது அப்படிங்கிறதும், ஒரு மனுஷனா மதிக்கணும், சுயமரியாதை இல்லாத மனுஷனை பிணத்துக்கு ஒப்பா சொல்றாரு. அப்போ சுயமரியாதை அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, உயிருக்கு ஈக்குவலா மதிக்கணும் அப்படிங்கிறாரு பெரியார். சுயமரியாதை அப்படிங்கிறது உங்களுடைய முக்கியமான ஒரு உயிரா இருக்கணும் அப்படிங்கிறாரு நம்மளுடைய பெரியார் அவர்கள். பாருங்க, இவங்க வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆண்டி இல்ல, தேர்தல்லாம் இல்லாம சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒன்னதான் கருத்துல கொள்றாங்க. பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கறாங்க. சரிங்களா? பெண்கள் மீதான பாலியல் அடிப்படையிலான பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க. பெண்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை பெத்துக்காதீங்க, குழந்தை பெத்துக்கிறதுனாலதான் உங்க லைஃபே போகுது. நீங்க குழந்தை பெத்துக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க குழந்தை வளர்ப்பு உங்க குடும்பம் அப்படின்னே சுருங்கிக்கிறீங்க. அப்புறம் சமுதாயத்துக்கு வந்து எப்படி சேவை செய்வீங்க அப்படின்னு பெரியார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குழந்தை பெற்றுக்கொள்ளும் இதை வந்து கேள்விக்குறியா கேட்பாரு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க. சோ ஆசையா நம்மளோட இந்தியாவிலேயே ஒரு புரட்சிகரமான கருத்தை வெளியிட்டவர் யாருன்னா பெரியார் அவர்கள் தான். குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணு பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க குடும்பத்தை சின்னதை ஆக்கிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்காண்டி உங்களுடைய கெரியருக்காண்டி உழைங்க அப்படிங்கிறாரு பெரியார். அடுத்து பாருங்க, மாண்புமிகு செயல்களை தடுக்கிறது. ஒரு மனுஷங்க இருக்காங்கன்னா இன்னொரு மனுஷங்க மேல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வன்மத்தை கக்க கூடாது. அவங்க பிறப்பின் அடிப்படையில வந்து வன்மத்தையோ நீ கீழே நான் மேல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க கொண்டு போய் கூடாது. அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு. சோ அந்த இண்டிவிஜுவாலிட்டியை நீங்க என்ன பண்ணக்கூடாது, டிக்னிஃபைடா அவங்களை நடத்தணும் அப்படிங்கிறாரு. சோ மாண்புமிகு தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. பரம்பரை அர்ச்சகர் உரிமையை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேள்விக்குறியாகிறாரு. அது என்ன, பிராமணர்களுக்கு மட்டுமா? ஸோ ட்ரைனிங் பிராமண அல்லாத மக்களும் என்னென்னலாம் சடங்கு சம்பிரதாயம் இருக்கோ அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிராமண அல்லாத மக்களை என்ன பண்ணுங்க, கோயில்ல அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாரு நம்மளுடைய பெரியார் அவர்கள் சொல்றாரு. சோ இது வந்து இப்போதைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதனாலதான் பிராமண அல்லாதவர்கள் வைதிக முறைப்படி என்ன பண்றாங்க, ட்ரைனிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா என்ன பண்ணலாம், யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இது. சரிங்களா? பகுத்தறிவற்ற மரபுகள் மற்றும் சமத்துவமற்ற தன்மையை நீடித்திருப்பதை நியாயப்படுத்துறது கேள்விக்குறியாக்குறாரு. நானே ஒரு விஷயம் சொன்னாலும் நம்பாது, அதுவும் அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரிஜினலான யோசி அப்படின்பாரு நம்ம பெரியார். சுயமரியாதைக்கு அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு கருத்தை பகுத்தறிவாத முறையில ஒரு முடிவை எடுங்க, அந்த முடிவை எடுக்கிறது மூலியமா என்ன விளைவு வருதுன்னு பாருங்க. அந்த விளைவு நெகட்டிவா வந்துச்சுனாலும் அதை ஆராய்ஞ்சு வேற என்ன பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம். சோ இப்படி யோசிங்க அப்படிங்கிறதுதான். சோ அந்த விளைவு என்ன வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் அதை திருத்திக் கொள்ளும் அறிவும் வேணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்படின்னா நம்ம பெரியார் அவர்கள் சொல்றாரு. பகுத்தறிவாத அடிப்படையில ஒரு முடிவை எடுங்க, அந்த முடிவை எடுக்கிறதுனால ஏதாவது விளைவு வருது அப்படின்னா அந்த விளைவை அக்செப்ட் பண்ணுங்க. அந்த விளைவை அசஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த விளைவு நம்ம முடிவை எடுத்ததுனால ஏதாவது பிரச்சனை வருதோ அதை ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வேற டிசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? சாதியோட துணைப்பெயர்களை துறப்பதுடன் சாதிமத அடையாளங்களை கைவிட வேண்டும். ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாதி பேரை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதனாலதான் நம்மளுடைய ஈவே ராமசாமி பின்னாடி கேஸ்ட் அப்படிங்கறது அவர் எலிட் இவருங்க எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவார் அப்படின்னா தொண்டர்கள் கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதி எடுங்க, அது நமக்கு தேவையே இல்லை, நீ யாரு. இவ அதே மாதிரி எல்லாத்தையுமே மதிப்பாரு, சரிசமமா மதிப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சின்ன குழந்தைய கூட வாங்க போங்க அப்படிதான் கூடுவார். சின்ன குழந்தைய கூட வாங்க போங்க. ஏன்னா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கு. நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதுதான். இப்போ அடுத்தவங்க நம்ம கிட்ட எப்படி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு பெரியார் சொல்லுவாரு. அதே மாதிரி அவர் நடந்து காமிச்சிருப்பாரு குழந்தைங்களுக்கு கிட்ட. சரிங்களா? அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருடைய தளபதியான அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணங்களுக்கு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சட்டப்படி உரிமை அப்படிங்கறது கொடுத்திருப்பாரு. இந்த சுயமரியாதை திருமணங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, புரோகிதர் இல்லாம சாஸ்திர சம்பிரதாயம் சடங்கு இல்லாம மணப்பெண் மற்றும் மணமகனுடைய ஒப்புதல் இருக்கு அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளலாம்.
சோ இதுதான் வந்து வலியுறுத்தி இருப்பாரு நம்மளுடைய பெரியார் அவர்கள். அந்த காலத்துல ஏது தாலி, தமிழர்கள் சமுதாயத்துல தாலி எல்லாம் கிடையவே கிடையாது. ஒப்புதல் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அரிசியை வந்து தலையில கொட்டிப்பாங்க. ஸோ பெரியவர்கள் முன்னில திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ நம்மளுடைய தமிழர்கள் சமுதாயத்துல தாலி அப்படிங்கிறதே இல்ல. அதுக்கப்புறம் தான் பொய்யும் களவும் வலுத்த பின்னரே சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் வந்தது. ஸோ நம்ம வந்து ஆரியர்களுடைய தாக்கத்தினாலதான் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் ஸோ நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவார் அப்படின்னா, பெரியார் அவர்கள் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கு அபிஷியலா ரெகக்னேஷன் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாரு, அத சட்டப்பூர்வமா மாத்திருப்பாரு. ஓகே, அடுத்து பாருங்க, தீண்டாமைக்கு எதிராக மட்டும் போராடவில்லை, ஜாதி அமைப்புக்கும் ஜாதி அடிப்படையிலான கேஸ்ட் சிஸ்டம். சோ கேஸ்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிற வரைக்குமே தீண்டாமை அப்படிங்கிறது ஒண்ணு போகாது. முதல்ல ஜாதியை ஒழிங்க, அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருப்பாரு நம்மளுடைய பெரியார் அவர்கள் சொல்லியிருந்திருப்பாரு. சரிங்களா? அவருடைய கருத்துக்களை பரப்புறதுக்காண்டி நிறைய நாளிதழ்கள் அப்படிங்கிறது இருக்காங்க. சோ முழுக்க முழுக்க பெண்களுக்கு சம உரிமை, சமநிலை, சம வாய்ப்பு. சோ பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். அடிப்படை கல்வி, அதே மாதிரி சொத்துரிமை, இது ரெண்டுமே பெண்களுக்கு கொடுக்கணும். சோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, முக்கியமா அடிப்படை தேவைகள் என்னென்னமோ அதையும் கொடுக்கணும். அகற்றப்பட வேண்டிய கலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சிறு வயதிலே திருமணம் செய்து வைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு மோசமான ஒரு கேம் அப்படிங்கிற மாதிரியே என்ன பண்ணிருப்பாரு பெரியார் வந்து கண்டம் அப்படிங்கிறது பண்ணிருப்பாரு. சரிங்களா? சோ அவருடைய இதழ்கள் என்னது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் பாருங்க. ஓகே, அவருடைய நியூஸ் பேப்பர்ஸ் என்ன நியூஸ் பேப்பர், குடியரசு அப்படிங்கிறது 1925 சுயமரியாதை இயக்கத்தோட அபிஷியலான நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடியரசு அதுதான். சோ குடியரசு நியூஸ் பேப்பர்ல அவருடைய பகுத்தறிவான கருத்துக்களை எல்லாம் பரப்பியிருப்பாரு. அதேதான் ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு அவங்கயும் பகுத்தறிவு புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ரிவால்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு 1928 இங்கிலீஷ் பேசுறவங்க கிட்ட பகுத்தறிவு ரேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் புரட்சி, சோ 1933. நெக்ஸ்ட் பகுத்தறிவு அப்படிங்கிறது 1934. விடுதலை 1935. உண்மை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1970. இது பைமந்த்லி, 2 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியே வரும். சோ பைமந்த்லி இது. நெக்ஸ்ட் மாடர்ன் ரேஷனலிஸ்ட் அப்படிங்கிறது 1971. சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனைப்பெயர்ல இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பல கட்டுரைகளை எழுதியிருப்பாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சித்திரபுத்திரன். சோ எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்படிதான் என்ன பண்றாரு அப்படின்னா, சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்றாரு. சுயமரியாதை இயக்கத்திற்கு ஆதரவா பல பத்திரிகைகள் அப்படிங்கிறது தொடங்கி என்ன பண்றாரு, கருத்துக்களை ஃபாலோ பண்றாரு. சமதர்மம் அப்படிங்கிறத ஏற்படுத்தணும், பெண்களுக்கு சமூக நீதி அப்படிங்கிறது வேணும், மூட நம்பிக்கையில ஒழிக்கணும், அவ்வளவுதான். திராவிட இனத்துக்கான போராடணும். சோ இதுதான் வந்து பெரியாருடைய முக்கிய கொள்கையா இருக்கு. சோ இப்படி இருக்கும்போதே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய சமதர்ம கருத்துக்களை வெளியில பரப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதையும் மேற்கொள்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, மலேசியா போறாரு, ஐரோப்பா, எகிப்து, துருக்கி, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், இது மாதிரி எல்லா நாட்டுக்கும் என்ன பண்றாரு போறாரு. 1931 to 32 வரைக்குமே என்ன பண்றாரு, டிராவலிங் அப்படிங்கிறது பண்ணிருப்பாரு. பர்மாவில புத்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கும் என்ன பண்ணிருப்பாரு, வெளிநாடு பயணம் அப்படிங்கறத மேற்கொண்டிருப்பாரு. சரிங்களா? இந்த வெளிநாடு பயணம் மூலியமா அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நியூ ஐடியா அப்படிங்கிறது கிடைக்குதுங்க. அந்த நியூ ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இவருடைய கட்சி அப்படிங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்டா. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் போனக்கு அப்புறம் தான் சோ இவருடைய கருத்துக்களை பாக்குற இந்த சுயமரியாதை இயக்க கருத்துக்கள் இங்க மட்டும் இல்ல. சோ ரஷ்யால இருக்கட்டுமே, அங்க போறோம் அப்படின்னா ஆன்டி ரஷ்யன் பார்ட்டியா இருக்கட்டும், சைனால இருக்கட்டுமே, ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பகுத்தறிவு ரேஷனலிஸ்ட் கருத்துக்களுக்கான தோற்றம் அப்படிங்கிறது பல கண்ட்ரில இருக்கு. ஸோ அங்கேயும் போய் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வராரு. ஸோ ரஷ்யாவுக்கு முழுக்க ரஷ்யாவை சப்போர்ட் பண்றாரு. ஏன் அப்படின்னா, ஸோ ரஷ்யா ஈக்குவல் டு சமதர்மம்ங்க. சமதர்மத்துக்கு சரியான வழியை ஃபாலோ பண்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஷ்யாவா இருக்கு. ஸோ அங்க போய் அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சமதர்மவாதியா பின்னாடி திரும்பி வராரு. ஸோ சிங்காரவேலர் முழுக்க பொது உடைமை கட்சியாக இந்த சமதர்மத்துக்கு நம்மளுடைய உழைப்புக்காக கொடுத்தவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர் அவர்கள். சிங்காரவேலர் அவர்களும் பெரியாரும் சேர்ந்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈரோடு திட்டம் அப்படிங்கிற ஒண்ண வகுத்து இருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஈரோடு திட்டம், இந்த ஈரோடு திட்டம் அப்படிங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டும் அதே மாதிரி சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் பிரின்சிபலும் சேர்ந்து இருக்கிறது ஈரோடு திட்டம். பெரியார் அவர்களும்
சிங்கார வேலனார் அவர்களும் சேர்ந்து கொடுத்ததுதான் இந்த ஈரோடு திட்டம் அப்படிங்கிறது. சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டு என்ன, ஒர்க்கர்ஸ்காண்டி செய்யறாரு. 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், அவங்களுக்குன்னு ஒரு உரிமை வேணும், அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வேணும், ஸோ மெட்டர்னிட்டி லீவ், இது மாதிரி எல்லா ஒரு ப்ரொவிஷன்ஸையும் ஆட் பண்ணிருப்பாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம சமதர்மவாதியான சிங்காரவேலர் கூட சேர்ந்து என்ன பண்றாரு, ஈரோடு பிளான் அப்படிங்கறத கொண்டு வருவாரு. சரிங்களா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறப்ப சோசியலிஸ்ட் பேட்டர்னா நெக்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியா வந்து நினைப்பாகும் பின்னாடி கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அவருடைய ஒர்க் புக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1930 குடும்ப கட்டுப்பாடு புத்தகம் அப்படிங்கிற ஒன்ன வெளியிடுறாரு நம்மளுடைய பெரியார் அவர்கள். பெண் ஏன் அடிமையானாங்க அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கை வெளியிடுறாரு. பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிறது இந்த புக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த தேவதாசி முறை ஒழிப்பு எதிர்ப்புக்கு. ஓகேங்களா? தேவதாசி முறை ஏன் வந்தது, ஏன் பெண்கள் அடிமையானாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான், ஒன்றும் இல்லை, தேவதாசி முறை காண்டி எதிர்ப்பு குரல் கொடுப்பதற்காக எழுதப்பட்டது அந்த பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புக். நெக்ஸ்ட் பாருங்க, 1930 குடியரசுல பிறப்பு கட்டுப்பாடு பற்றி, ஸோ ஃபேமிலி பிளானிங்னா என்ன அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வலியுறுத்தி இருப்பாரு. 1936 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட். 1936 அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற நம்மளுடைய அம்பேத்கர் புக்கை தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. பா ஜீவானந்தம் அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாரு. பகத்சிங்கோட புக்கு நான் ஏன் நாத்திகன் அப்படிங்கிற புக்கு, Why I am an atheist அப்படிங்கிற புக்கு, நான் ஏன் நாத்திகன் அப்படிங்கிற புக் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு இவரு. சோ இதுதான் முக்கியம். நம்ம பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அவர்கள் புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி Why I am atheist அப்படிங்கிற புக்கு. சோ இது ரெண்டுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையும் பாத்துக்கோங்க பெரியாருடைய படைப்புகள்ல. ஸோ அவருடைய கருத்துக்கள் அப்படின்னாலே நமக்கு முழுக்க ஒரு ரேஷனலிஸ்ட் திங்கிங்க கொடுக்கறது தான். சரிங்களா? ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. 1937 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் அது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி என்ன பண்றாரு, ராஜாஜி அவர்கள் இந்திய வந்து பள்ளிகள்ல கட்டாய மொழி ஆக்குறாரு. நம்மளுடைய பெரியார் அவர்களுக்கு ஹிந்தி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வடமொழியோட திணிப்பு, ஆரியரோட பண்பாட்டை தமிழர்களோட ஏன் கலக்குறீங்க, தமிழ் மொழிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல, அந்த தமிழ் மொழிக்கான தனித்துவம் இருக்கும்போது நாங்க ஏன் வடமொழியை படிக்கணும். சோ இதை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டமா இங்க கன்சிடர் பண்ணி நம்ம பெரியார் அவர்கள் விகரசா போராடுறாரு. சோ போராடினால பெரியாரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. 1 year ஜெயில் தண்டனை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. சோ 1 year ஜெயில் தண்டனை கொடுத்து அரெஸ்ட் பண்றாங்க. சோ அரெஸ்ட் பண்ணி பெல்லாரி ஜெயில போடுறாங்க. இங்க நீதி கட்சி சார்பா ஏடி பன்னீர்செல்வமும் சுயமரியாதை இயக்கம் இவங்களோட சார்பா பெரியார் அவரை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்திய எதிர்ப்புக்காண்டி போராடி உள்ள போக ஆரம்பிப்பாங்க. சோ அப்பதான் வந்து நீதி கட்சியோட பொறுப்பை வந்து பெரியார் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் சார்பா வந்து கேட்டிருப்பாங்க. பெரியார் அவர்களும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா நீதி கட்சியோட தலைவரா வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. செக்ரட்டரியா அண்ணாதுரை அவர்கள் இருப்பாரு. ஓகேங்களா? 1939 திராவிட மாநாடு அப்படிங்கிற ஒண்ண கூட்டி இருந்திருப்பாரு. பெண்ணினவாதியாக பெரியார். சோ ஃபெமினிஸ்டா பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்கள் அப்படிங்கிறவங்க விவாகரத்து செய்வதற்கும் அவங்களுக்கு சொத்துரிமை அவங்களுக்கு இருக்கிறதுக்கும் வந்து ரைட்ஸ் இருக்கு. விவாகரத்து அப்படிங்கிறது ஆண் பெண் இருப்பாளருக்கும் வந்து அந்த உரிமை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத வலியுறுத்துறாரு பெரியார். அதே மாதிரி திருக்குறள்ல ஒரு வார்த்தை இருக்கும், வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. திருமணம் செய்து கொடுத்தல் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு மெயின் பண்ணுது அப்படின்னா, பெண்களை ஒரு பொருளாக மதிக்கும் பொருட்டா இருக்கு. சோ அதனால அது வேணாங்க. வாழ்க்கை துணை அப்படிங்கிறது திருவள்ளுவர் அழகா பெண்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படிங்கிற யார் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பெரியார் அவர்கள் தான் சொல்றாரு. சரிங்களா? பெண்களுக்கு வந்து சுயமரியாதை அப்படிங்கிறது முக்கியமா இருக்கணும் அப்படிங்கறத சுயமரியாதை இயக்கத்துல முக்கியமா அவர் வலியுறுத்தி சொல்றாரு. ஓகேங்களா? சோ பெண்கள் அப்படின்னாலே குழந்தை பெத்துக்கிறதுலயோ இதுல மட்டுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம சுயமரியாதையோடய வாழ்ந்து சொத்துரிமை அப்படிங்கறது அவங்களுக்கு இருக்கு. அப்பதான் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு ஏற்படும் அப்படிங்கறத பெரியார் வந்து முன்னிலைப்படுத்துறார். அடுத்து பாருங்க, தேசியவாதம் என்பது சுரண்டல். தேசியவாதம் பற்றி பெரியாருடைய கருத்து என்ன அப்படிங்கறதுதான் நம்ம இது பாக்குறோம். தேசியவாதம் அப்படிங்கிற பேர்ல சுயமரியாதை மறுக்கப்பட்டது அப்படின்னா தேசியவாதமும் குற்றம்தான் அப்படின்னு பெரியார் நமக்கு சொல்றாரு. தேசியவாதம் அப்படிங்கிறது ஒரு கற்பனையான உணர்வு தான் தவிர்த்து தேசியவாதம் அப்படிங்கிற ஒண்ணு இல்ல அப்படிங்கறதுதான் பெரியாரோட கருத்து. சோ அது ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணும், உணர்வு பூரியமான ஒரு வெறியதான் மக்களிடையே உண்டு பண்ணுமே தவிர்த்து வேற எதுவும் அதுல பயன் இல்லை அப்படிங்கிறது பெரியாருடைய கருத்து. சோ இந்திய தேசியவாதம் பத்தி பட்டும் பேசாம உலகளாவிய தேசியவாதம் பத்தி பெரியார் கண்டிக்கிறாரு. உலகளாவிய தேசியவாதத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த முதலாளிங்க
வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தேசியவாதம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு கீழே இருக்க மக்களை வந்து சுரண்டுவாங்க. ஸோ அப்படிதான் உலகளவில் தேசியவாதம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ தேசியவாதம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படிங்கறது அகேன்ஸ்ட் அவ எங்க பேசியிருப்பாரு அப்படின்னா இலங்கையில பேசுற ஒரு உரையில கூட அத தேசியவாதம் பத்தி எதிர்த்து கருத்து அப்படிங்கிறது பதிவு செஞ்சிருப்பாரு. ஆதிக்கத்தை ஒரு நிலைநிறுத்தும் விதமாக்கு ஒரு வெப்பன் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தேசியவாதம் என்பது பெரியாருடைய கருத்து. அடுத்து பாருங்க, இந்தியாவில் வேறுபாடுகளின் தேசம் அப்படிங்கிறது. தேசம் அப்படின்னா ஒண்ணு உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியார் கேட்கும்போது தேசம் அப்படிங்கிற உருவாக வாய்ப்பு இருக்கு. எப்படி உருவாகலாம் அப்படின்னா திராவிட தேசம், ஆந்திர தேசம் இப்படின்னு உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் மத்தவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதனால இது ஒரு தேசம்னு அனௌன்ஸ் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படிங்கிறது பெரியாரோட கருத்தா இருக்கு. பாருங்க, திராவிட இந்தியா ஒரு தேசம் என்று சொல்வதை விட திராவிட நாடு ஒரு தேசம், ஆந்திர நாடு ஒரு தேசம், வங்க நாடு ஒரு தேசம் இப்படி சொன்னா பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலியமா மொழி நாகரிகம் சோ இதெல்லாம் வந்து 1000 வருடங்கள் வரைக்கும் அது மெயின்டைன் ஆகுது. பாத்தீங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் என்பதுதான் பெரியாருடைய முக்கிய கருத்தா பேசப்படுகிறது. சோ தேசம் அப்படிங்கிற ஒண்ணு உருவாச்சுன்னா இப்படி உருவாடுது அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. மொழிக் கொள்கை பத்தி பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மொழிய அவங்கவுங்க மொழியை அவங்க ஃபாலோ பண்ணதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஒரு மொழியை இன்னொருத்தவங்க மேல திணிக்க கூடாது அப்படிங்கறத பெரியாரோட கருத்தா இருக்கு. மொழியை பிரிவினைவாத ஒரு வெப்பனா ஆயுதமா பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத பெரியார் வலியுறுத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா பிரிவினைவாதத்திற்கான ஆயுதமாக மொழி பயன்படுத்த கூடாது. அதுதான் பெரியாருடைய மொழி கோட்பாடா இருக்கு. ஒரு மொழிய கட்டாயப்படுத்தி மத்த மொழி பேசுறவங்க மேல திணிக்க கூடாது அப்படிங்கறதுதான் பெரியார் சொல்ல வர்றாரு. சாதிகளற்ற சமுதாயம். இப்போ சாதிகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும். ஒருவேளை இந்து மதத்துல உங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டி கிடைக்கல அப்படின்னா முஸ்லிம் மதத்துக்கு கன்வெர்ட் ஆகும். அங்க உங்களுக்கு சமத்துவமான ஒரு சமுதாயம் ஏற்படுதுன்னா கன்வெர்ட் ஆகுங்க அப்படிங்கிறாரு. இப்படி முஸ்லிம் மதத்துக்கு கன்வெர்ட் ஆன மக்களையும் அங்கேயும் முஸ்லிம் மதத்துல இருக்க குறைபாடுகளையும் வந்து எடுத்துக்கூற பெரியார் வந்து தயக்கப்படல. பர்தானிய முறை என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து சமத்துவம் இல்லாத இதையும் வந்து விமர்சனம் செய்ய அவரு தயங்கவே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. சோ உலக அளவிலான முஸ்லிம் தலைவர்களான முஸ்தபா கமல் பாட்ஷா இவங்களுடைய கருத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது பெரியார் வந்து வலியுறுத்துறாரு. முஸ்லிம்களும் வந்து திராவிடர்களே அப்படிங்கிறதுதான் பெரியாருடைய கூற்றாக வைக்கப்படுகிறது. சுயமரியாதையுடைய முக்கிய கருப்பொருளா இருக்கிறது இனம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அடுத்து பாருங்க, கடைசியில என்ன ஒரு பாயிண்ட்ல வருவார் அப்படின்னா பெரியாரு எனக்கு திராவிட நாடு கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, ஆதிக்க சக்தியை ஒழிக்க முடியலாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சாதிகளற்ற சமுதாயத்தையாவது உருவாக்கணும் அப்படிங்கிறத என்னோட அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிறத கடைசியா அந்த பாயிண்ட்டுக்கு வருவாரு. சோ இதுதான் வந்து பெரியாருடைய எண்ணங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுல இருந்து அருண் ஜனார்த்தனன் பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் மக்களை சிந்திங்க, சுயமரியாதையோட இருங்க, பெண்களை சுயமரியாதையோட இருங்க, பெண் உரிமைகளை வாங்குங்க, சொத்துரிமையை வாங்குங்க, அதே மாதிரி மக்களுடைய ஜாதி அப்படிங்கிற அடையாளத்தை துறந்து சமத்துவமான ஒரு சமுதாயத்தை நோக்கி நகருங்க, மக்கள் கீழ் மேல் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சமபந்தி முறையை ஃபாலோ பண்ணி கரெக்டா நேர்மையா இருங்க அப்படிங்கிறது பெரியார் வந்து சொல்றாரு. அதனால பெரியார் அவர்களை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நவீன தமிழகத்தின் தந்தை என அருண் ஜெகநாதன் அவர்கள் கூறுகிறார். ஏன் அப்படின்னா இப்போ இருக்க மாடர்ன் தமிழ்நாட்டுக்கான பேசிக் பிரின்சிபல் எல்லாமே பெரியாருடைய எண்ணங்கள்ல இருந்து வடிவமைக்கப்பட்டதாக தான் சொல்லப்படுகிறது. பெரியாருடைய புனைப்பெயர்கள் அப்படின்னு பாருங்க, பெரியாருக்கு ஏகப்பட்ட புனைப்பெயர் இருக்கு. அவங்க தமிழ் புக்கிலேயே நிறைய வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம 8th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவரு தமிழ்நாட்டின் ரூசோ, இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரியார் அவர்கள். இது தவிர்த்து பகுத்தறிவு, பகலவன், வேந்தாடி, வேந்தர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கறத யுனெஸ்கோவே சொல்லியிருப்பாங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். திரைப்பறவை எத்தனை வருஷம் ஜெயில இருந்தாருன்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. 15 வருடங்கள் ஜெயில கழித்ததுனால இவரை சிறைப்பறவை என்றும் அழைக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரியும். பகுத்தறிவு, பகலவன் இதெல்லாம் வந்து இவருக்கு ஒரு பகுத்தறிவுக்கான ஒரு பட்டம் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? பெரியார் அப்படிங்கிற டைட்டிலே 1938 நவம்பர் 13 நடந்த மகளிர் மாநாட்டுல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் தலைமை தாங்கியிருப்பாங்க. தர்மமால் அவர்கள் இவங்களுக்கு
டைட்டில் பெண்கள் எல்லாம் இணைந்து சேர்ந்துதான் என்ன கொடுத்திருப்பாங்க, பெரியார் அப்படிங்கிற டைட்டிலவே கொடுத்திருந்திருப்பாங்க. ஏன்னா மரியாதை நிமித்தம் இருக்காது, வெறும் ஈவே ராமசாமி என்று அழைத்தால் மரியாதை நிமித்தமா இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பெரியார்னு சங்கரன் பிள்ளை அவர்கள் அழைத்திருந்திருப்பாங்க. அவருடைய கடைசி காலம் அப்படிங்கிறது இறக்குறதுக்கு முன்னாடி கூட பேச்சு அப்படிங்கிறது இருந்ததுங்க. சோ தமிழர்கள் பத்தின பேச்சு அப்படிங்கிறது இருந்தது. டிசம்பர் 19, 1973 தமிழனம் பற்றிய பேச்சு வந்து தீநகர்ல அவர் சொற்பொழிவாற்றி இருக்காரு. இவர் வந்து குடல் இறக்க நோயால நிறைய அவதியும் பட்டாரு. கடைசியா எங்க இறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேலூர் ஹாஸ்பிட்டல்ல, டிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல டிசம்பர் 24, 1973 இறந்தாருங்க. ஸோ பகுத்தறிவான கருத்துக்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்து ஒரு தமிழ்நாடை வந்து ஒரு முற்போக்கான கருத்துக்களை முன்ன கொண்டு போய் ஸோ பண்ணவர் என்ன அப்படின்னா நம்ம பெரியார் அவர்கள் தான். இதை தவிர்த்து தமிழுக்கும் இவர் நிறைய சீர்திருத்தம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. நமக்கு தெரியும் எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் அச்சுக்கு வந்து தமிழ் புக்லயே நீங்க படிப்பீங்க. வீரமாமுனிவர் ஃபர்ஸ்ட் எழுத்து சீர்திருத்தம், அதுக்கப்புறம் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம். இதுல அச்சு கோக்குறதுல எல்லாம் வந்து இவரது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறது. அதே மாதிரி நைலா, இது மாதிரி எழுத்து சீர்திருத்த கொண்டு வந்தவர். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாரு, இந்த எழுத்து சீர்திருத்தம் அவருடைய டைம் பீரியட்ல 1970 இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பண்ணிருப்பாரு. பெரியார் ஆட்சிய பங்கு தமிழுக்கும் சரி தமிழ்நாட்டிற்கும் சரி அளப்பரியது. அவருடைய எண்ணங்கள், அவருடைய கடந்து வந்த பாதை அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்ப நம்ம ரிவிஷன் அப்படிங்கிறது போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பெரியார் எப்ப பிறக்கிறாரு அப்படின்னா செப்டம்பர் 17, 1879 பிறக்கிறாரு. சோ இவருடைய பிறந்த தினம் தான் சமூக நீதி நாளா மாறுது. சரிங்களா? இவருடைய 19 வயதுல 1898 திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. நாகம்மையா அவர்களுடைய சேர்ந்து திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. தன்னுடைய 25வது வயதுல ஒரு பயணம் அப்படிங்கிறது மேற்கொள்றாரு. வாரணாசி, காசி இதை நோக்கி போறாரு. சோ இங்கதான் வந்து வைதிக பிராமணம் பத்திய ஒரு கொள்கை அப்படிங்கிறது இவருக்கு வேற விதமா மாற ஆரம்பிக்குது. சோ அதன் மூலியமா வெறுத்து நம்மளுடைய அவர் சொந்த ஊருக்கே வராரு. சோ சொந்த ஊர்ல மறுபடியும் அவங்க அப்பா பண்ண பிசினஸவே திரும்ப மண்டி பிசினஸவே என்ன பண்றாரு, இவரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது பண்றாரு. இப்போ பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகுறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1917 சேர்மன் ஆஃப் ஈரோடு முனிசிபாலிட்டில இருக்கும்போது இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த ஒரு நகராட்சியிலும் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. டேப் வாட்டர் கனெக்ஷன், சுகாதார திட்டம் இதெல்லாம் ஒரு முன்னோடி திட்டமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுனால பொருளுக்கு ஒரு பிரசித்தி பெற்றவரா இருக்காரு. அந்த டைம் பீரியட் ராஜாஜி அவர்களுடைய நெருங்கிய உறவு அப்படிங்கிறது கிடைக்குது. இதன் மூலியமா காங்கிரஸ்ல இணைவு அப்படிங்கிறது பெரியார் செய்யறாரு. காங்கிரஸ்ல இணைந்தக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்துல மிக தீவிர பங்கு அப்படிங்கறது ஆற்றாரு. கள்ளுக்கடை மறியலா இருக்கட்டும், அதே மாதிரி காதி விற்பனையாக இருக்கட்டும், மது கடை அதாவது பிற அந்நிய பொருட்களை விற்கும் கடைக்கு முன்பும் மறியல் போராட்டம், இது மாதிரி எல்லா விஷயத்திலும் தீவிரமாக பங்கேற்கிறாரு. சோ இப்படி தீவிரமா பங்கேற்கிற நம்ம பெரியார் அவர்கள் 1923 சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா வந்து அப்பாயிண்ட் அப்படிங்கிறது ஆகுறாரு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து 1924 வைக்கம் சத்தியாகிரகா. ஸோ இப்போ சென்டினரி செலிப்ரேஷன். ஸோ வைக்கம் சத்தியாகிரகத்துல நடக்கிற அந்த வைக்கம் போராட்டம் தீண்டாமைக்கு எதிராகவும், அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள அந்த சுற்றுவட்ட பாதைகளை நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது நடத்துறாரு. ஸோ பாதி சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது நடக்குது. திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருவரை கைது செய்திருக்கும். அறிவிப்புறம் அப்படிங்கிற இடத்துல கைது செஞ்சு போட்டிருப்பாங்க. இவர் அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். இத வந்து இதுக்குன்னு வைக்கம் சத்திய கமிட்டினே ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த கமிட்டியோட தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளா காந்தி என்று அழைக்கப்படும் கேலப்பன் அவர்கள் தான் அதோடைய தலைவராக இருந்திருப்பாரு. மாதவராவ், அதே மாதிரி நீலகண்ட நம்பூதிரி, ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் உறுப்பினராக செய்துதான் அந்த வைக்கம் சத்தியாகிரகம் நடத்தி இருந்திருப்பாங்க. நம்மளுடைய பெரியார் வந்தக்கு அப்புறம் போராட்டம் அப்படிங்கிறது நல்ல வெற்றி அடைந்திருக்கும். அதனாலதான் பெரியார் அவர்களுக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற டைட்டில் வந்திருக்கும். ஹீரோ ஆஃப் வைக்கம். அழைத்தவர் யார் அப்படின்னா திருவிக அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா நம்மளுடைய பெரியார் அவர்களை வைக்கம் வீரர் என்று அழைத்து இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில முக்கியமான இவர் என்ன பண்ணுவாரு, காங்கிரஸ்ல இருக்கும் போதே பிராமண அல்லாதவர்களுக்காக வகுப்பாத பிரதிநிதித்துவம் வந்து கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிருப்பாரு. பட் அது முடிஞ்சிருக்காது. சேரன்மா குலக்கல்வி திட்டத்தையும் வந்து என்ன பண்ணிருப்பாரு நம்ம பெரியார் அவர்கள் எதிர்த்து இருப்பாரு. இங்க ஆரிய முறைப்படிதான் வந்து ஃபாலோ பண்றாங்க, இங்க பாகுபாடு அப்படிங்கிறது காட்டப்படுகிறது. ஒரு காங்கிரஸ் ஃபண்டு பண்ற ஒரு நிறுவனத்துல ஒரு பிராமண ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத வன்மையா கண்டிச்சிருப்பாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது 1925 காஞ்சிபுரத்துல ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவிக அவர்கள் தான் தலைமை தாங்கி இருப்பாரு. 1925
அப்படி திருவிக அவர்கள் தலைமை தாங்கி அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, பிராமண அல்லாதவர்களுக்கான வகுப்பு அது பிரதிநிதித்துவம் கொடுக்க ட்ரை பண்ணுவாரு. முடியாது, அது பாஸ் ஆயிருந்திருக்காது. அது பாஸ் ஆகாதனால அந்த கோவத்துல என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா காங்கிரஸை விட்டு வெளியில வந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒண்ணு தொடங்குறாரு. சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா முக்கியமா வந்து சுயமரியாதை வந்து உயிருக்கு ஈக்குவலா சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் அன்பு கொடுக்கணும், சுயமரியாதை திருமணங்கள் செய்யணும் அப்படிங்கிறதும். சுயமரியாதை திருமணங்கள்லாம் ஒண்ணும் இல்ல, பிராமண சடங்குப்படி திருமணம் செய்யாமல் ஆண் பெண் ஒப்புதலுடன் சாதி சமய சடங்குகளற்ற திருமணம் தான் சுயமரியாதை திருமணம். பேருக்கு பின்னாடி ஜாதி அப்படிங்கிற அடையாளத்தை துறக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஒரு கொள்கையா வந்து பார்க்கப்படும். சரிங்களா? சோ இது மாதிரி பிரின்சிபலோட என்ன பண்றாரு அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. பிராமண ஆதிக்கத்துக்கு எதிரா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சுயமரியாதை இதுல வந்து ஸ்டார்ட் பண்றாரா. சோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இவருடைய கொள்கைகளை பரப்புறதுக்காண்டி வெளிநாடு அப்படிங்கிறதுக்கும் போறாரு. வெளிநாட்டுல போய் அவருக்கு வந்து என்ன பிரின்சிபலால அட்ராக்ட் ஆறாரு அப்படின்னா சோசியலிஸ்ட் பிரின்சிபல், சமதர்மவாத கொள்கை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப அட்ராக்ஷனா தெரியுது. சோ அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சிங்கார வேலனார் அவர்களுடைய சேர்ந்து இவருடைய சுயமரியாதை இயக்கம், சமதர்ம கொள்கை, இந்த இரண்டையும் சேர்த்து ஈரோடு பிளான் சுயமரியாதை சமதர்மம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை லான்ச் பண்றாங்க. அதுல ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்கும் எல்லாருக்குமே ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற குறிக்கோளை தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு பிளான் அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருப்பாரு. தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தை பரப்புறதுக்காண்டி 1925 குடியரசு அப்படிங்கிற நாளிதழை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்ப சுயமரியாதை இயக்கத்தோட அபிஷியலான மேகசின் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடியரசு. ஆங்கிலத்து மட்டும் தெரிந்தவர்களுக்காண்டி சுயமரியாதை கருத்துக்களை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரிவால்ட் அப்படிங்கறது 1928 ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. இதை தவிர்த்து பாருங்க, புரட்சி 1933, 34 பகுத்தறிவு, 35 விடுதலை. சோ கடைசியா விடுதலை அப்படிங்கிறது 1935. இந்த ஆர்டர் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்து பாருங்க, உண்மை அப்படிங்கிற மாதம் இருமுறை வெளிவரும் மேகசினையும் நடத்தியிருக்காரு 1970. 1971 மாடர்ன் ரேஷனலிஸ்ட் அப்படிங்கிறதையும் நடத்தியிருக்காரு. சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் பல கட்டுரைகளையும் வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரியார் அவர்கள். சோ இதை தவிர்த்து சுயமரியாதை மாநாடுகள் அப்படிங்கிறது ஒரு 3 இடத்துல நடந்தது. ஃபர்ஸ்ட் WBA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமையில நடப்பட்டது. 10 சோசியலிச பிரின்சிபல் அப்படிங்கிறது இங்க அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு. பெண்கள் உரிமை அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நாகமே அவர்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருந்திருப்பாங்க. 2வது மாநாடு ஜெய்கர் அவர்கள் தலைமையில நடக்குது. 3வது மாநாடு சண்முகம் அவர்கள் தலைமையில நடக்குது. சரிங்களா? சோ இப்படிதான் வந்து சுயமரியாதை மாநாடுகள் கூட்டி சுயமரியாதை கருத்துக்களை மக்களிடையே பரப்புறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய படைப்பு அப்படிங்கிறப்ப சோ நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை 1936 சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருந்திருப்பாரு. 1930 பிறப்பு கட்டுப்பாடு பத்தின விழிப்புணர்வை வந்து மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி 1930 அந்த இதுவும் எழுதியிருப்பாரு. இதை தவிர்த்து பெண்ணின் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருப்பாரு. நம்மளுடைய ஜீவானந்தம் அவர்கள் வேண்டுகோள் கிணங்க என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பகத்சிங் எழுதிய நான் ஏன் நாத்திகன் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் அவருடைய முக்கிய படைப்புகளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 1937 நம்ம ராஜாஜி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்திய கட்டாய மொழி பாடமாக ஆக்குறாங்க. இதற்கு எதிர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவரு போராட்டம் நடத்துறாரு. 1 இயர் வரைக்கும் ஜெயில போடுறாங்க. ஜெயில இப்ப எல்லாரும் ஜெயில அடைந்திருக்கும் போதுதான் நீதி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நீதி கட்சி தலைவரா வந்து பெரியார் ஆகுமாறு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதனால இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 1938 நீதி கட்சியின் தலைவராக மாறி இருப்பாரு. சோ நீதி கட்சியோட தலைவரா மாறியாச்சா, இப்படியே வந்து நீதி கட்சியோட டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ணா அவர்கள் வந்து இதோட செக்ரட்டரியா இருந்திருப்பாரு. சரிங்களா? சோ 1944 நீதி கட்சி என்னும் பெயரை திராவிட கழகமா மாத்திருவாரு. இவர் எப்ப நீதி கட்சிக்கு பொறுப்பேற்றாரோ அப்பயே அதாவது அரசியல இருந்து விடுதலை பெற்று முழு முதல் சீர்திருத்த இயக்கமா மாத்திருந்திருப்பாரு நீதி கட்சியையும். 1944 திராவிட கழகம் அப்படிங்கிற பேரை சேலம் மாநாட்டுல மாத்திருந்திருப்பாரு. மாத்தினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அண்ணா அவர்கள் தான். சரிங்களா? 1944 இந்த விஷயம் நடந்திருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோ இதுக்கப்புறமே வந்து இங்க இவருடைய திருமணம் அது மாதிரி பல விஷயங்களால அண்ணா அவர்கள் திராவிட கழகத்தை விட்டு வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு பாதையில பயணிக்க தொடங்கிடுவாரு. இவருடைய கருத்துக்கள் நம்மளுடைய பெரியார் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணா அவர்களும் என்ன பண்ணிருப்பாரு, அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சுயமரியாதை திருமணம் வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அதெல்லாம் வந்து நம்மளுடைய அண்ணா அவர்களும் செஞ்சிருப்பாங்க. இவருடைய இறுதி காலம் பத்தி பேசணும் அப்படின்னா இவர் உடம்பு சரியில்லாம வேலூர் ஹாஸ்பிட்டல்ல ஓகேங்களா இறந்திருப்பாரு. டிசம்பர் 24, 1973.
ஸோ இதோட பகுத்தறிவு சுடர் அப்படிங்கிறது இங்க அணைஞ்சு போயிருந்திருக்கும். ஸோ நம்மளுடைய பெரியார் கிளாஸோட ஓவரால் ரிவிஷன் அப்படிங்கறத முடிச்சாச்சு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாமா? செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது யார் அப்படின்னா WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தான் செங்கல்பட்டுல நடந்திருக்கும். பெண் உரிமை, 10 சோசியலிசம், இது மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் இங்க பேசியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியார் கைது செய்த அரசு திருவிதாங்கூர் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணிருப்பாங்க, கேரளா அப்ப திருவிதாங்கூர் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆன்சர் சி. அடுத்து, ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு டேஷ் ஆகும். The social reform wing envisaged by EVR Periyar after his visit to Soviet Union was அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோசியலிஸ்ட் பார்ட்டி யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தா சிங்கார வேலனார் அவர்களுடைய சேர்ந்துதான் என்ன பண்ணிருப்பாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஈரோடு பிளான் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கிய பிளானா நடந்திருக்கும். சோசியலிஸ்ட் பிரின்சிபலும் சேர்ந்து பிளஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டுமே சேர்ந்துதான் இந்த ஈரோடு பிளான் அப்படிங்கிறவன கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து, அரேஞ்ச் த ஃபாலோவிங் நியூஸ் பேப்பர் அண்ட் ஜேர்னல்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு இருக்காங்க. கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து தெரியும் குடியரசு அப்படிங்கிறதா அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு 1925. அப்ப 3 சூஸ் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, நீங்க இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு பாத்துக்கோங்க, 2 ஆப்ஷன் வரும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புரட்சி அடுத்துதான். சரிங்களா, புரட்சி அடுத்துதான் பகுத்தறிவு, கடைசி 1935 தான் விடுதலை. சோ விடுதலை அப்படிங்கிறது கடைசியா நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப விடுதலை அப்படிங்கிறது கடைசி. அப்ப ஆன்சர் பி. 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் கடைசி. ஓகே, 33, 34, 35. அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் ஈவே ராமசாமி பற்றி தவறான கூற்று எது? ஈவே ராமசாமி வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். கரெக்ட். இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தார். இது உங்களுக்கு தப்புனே தெரியும் நல்லாவே. இது கரெக்டா. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவர் தான். சுயமரியாதை திருமணங்களுக்கு ஆதரவு தந்தவரும் இவர் தான். ஆன்சர் பி. அடுத்து, in 2021 the government of Tamil Nadu that decided to celebrate the birth anniversary of Thandai Periyar as Social Justice Day. செப்டம்பர் 17 Social Justice Day. So first கிளாஸ் எடுத்தோடனே ஒரு பிறப்பு சொன்ன உடனே இந்த டயலாக் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அடுத்து பாருங்க, Periyar, the title was conferred on him by Tamil Nadu Women Conference held in Madras on எப்போ 1938 நவம்பர் 13. அப்பதான் வந்து இந்த மாநாட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, பெரியார் அப்படிங்கிற டைட்டில நம்ம தந்தை ஈவே ராமசாமி அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. Why EVR பெரியார் started self respect movement அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா முக்கியமா பிராமணத்தினை ஒழிப்பதற்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுதான். ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியவன் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? சோ பெரியார் அப்படிங்கிறது 1938, அதே மாதிரி தெற்காசியவன் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது 27/6/1970. இது திரும்ப திரும்ப நீங்க தமிழ்ல கேட்டிருப்பீங்க, நம்ம எல்லா இடத்துலயும் வந்திருப்பீங்க. சோ இப்ப யூனிட்லயும் அந்த இதை பார்த்தாச்சு டேட் அப்படிங்கிறது. ஸோ ஓவரால எல்லா கொஸ்டின் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இருக்கு. ஓகே, பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தவும். வைக்கம் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர். ஸோ இதுதான் வந்து ஆர்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சேருவாரு. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்துக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் கள்ளுக்கடை மறியல் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ 1920 அந்த 1920க்கு அப்புறம் நடைபெற்ற இன்சிடென்ட் தான் கள்ளுக்கடை மறியல் அப்படிங்கிறது. அப்புறம் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரா 1923 வருவாரு. அடுத்துதான் வைக்கம் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. ஆன்சர் ஏ. அடுத்து, மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் தான். ஸோ வார்த்தைகள் குவாட்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இம்பார்ட்டன்ட். சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். எத்தனை வருஷம் ஜெயில்னு ஒரு இயர்ல கேட்டிருக்காங்க, 15 வருஷம் ஜெயில். நெக்ஸ்ட், சரியான கூற்றை தேர்வு செய்க. பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். செகண்ட், மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினார். தேர்ட், பெரியார் சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரையை எழுதினார். ஃபோர்த், PR அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார் அப்படிங்கிறது. சரிங்களா, சரியான கூற்றை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான். இது எல்லாமே கரெக்ட் தான். கீ ஆன்சர் ஐ திங்க் ராங். ஸோ பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதையை தோற்றுவித்தார், மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பெரியார் சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதினாரும் கரெக்ட் தான். அம்பேத்கர் தனி தேர்தல் தொகுதியை இவரும் ஆதரிச்சிருப்பாரு. அதே மாதிரி 1939 கிரிப்ஸ் அவர்களை மீட் பண்ணி என்ன சொல்லுவாரு அப்படின்னா
நீங்க பிரிக்கிறீங்க, என்ன பிரிக்கிறீங்க? பாகிஸ்தான் இந்தியான்னு பிரிக்காதீங்க. பாகிஸ்தானையும் பிரிச்சு கொடுங்க, அதே மாதிரி திராவிட தேசம்னு ஒண்ணு பிரிச்சு கொடுங்க, நான் தனியா போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கோரிக்கைகளை கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சிருந்திருப்பாரு. ஸோ இதுக்கு கீ ஆன்சர் அப்படிங்கிறப்ப வந்து இது நமக்கு டிஸ்பியூட் ஆனதுதான், வேற ஆப்ஷனே இல்லை. ஒரு மேக்சிமமா இருக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா சிஏ சூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் அதுலதான் 1, 2, 4 இருக்கு அப்படின்ட்டு நீங்க சிக்கு சூஸ் பண்ணலாம். ஒரு சில டைம் டிஎன்பிஎஸ்ல இப்படியும் வரலாம். நெக்ஸ்ட், Assertion A. E.V. Ramasamy was one of the great social reformer of the 20th century in Tamil Nadu. E.V. Ramasamy 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஆவார். Reason are he started self-respect movement in an attempt to safeguard the downtrodden communities. அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனை காக்க பாடுபட்டார். ஆமா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கீழே இருக்க ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய மரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒண்ணே இருக்கணும். அதனாலதான் குழந்தைங்க கூட அவர் வாங்க போங்கன்னு மரியாதையா பேசுவாரு. ஆன்சர் ஏ. அடுத்து, கீழ்கண்டவற்றில் ஈவே ராமசாமி பற்றி தவறான கூற்றியது. ஆல்ரெடி இது பார்த்த கொஸ்டின் தான். அடுத்து, ஸோ அவ்வளவுதான், ஃபினிஷ். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் அப்படிங்கிறப்ப ஈவே ராமசாமி அவர்கள் எங்க பிறந்தாரு, என்னென்னலாம் இது பண்ணாரு, எப்படி பாலிட்டிக்ஸ்குள்ள என்டர் ஆனாரு, அதே மாதிரி என்னென்னலாம் வந்து கருத்துக்கள் வச்சாரு, அவருடைய பார்வைகள் எப்படி இருந்தது சமுதாய நோக்குல, அவருடைய கருத்துக்கள் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து இவருடைய இதுதான் சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு அங்கீகரிக்கப்பட்டது. அதே மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் இவர் சொல்லியிருப்பாரு, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம், பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, இது மாதிரி முக்கியமானது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தது இவருடைய தாக்கத்தின் கருத்துக்களின் தாக்கத்தின் காரணமாக தான். நம்ம இன்னைக்கு கிளாஸ் அப்படிங்கிறது முடிச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் செஷன் அப்படிங்கிறதுனால நம்ம டோட்டலா எல்லாமே கவர் பண்ணிட்டு கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. ஸோ இந்த வருஷம் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல பிகினிங்கோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இன்னைக்கு செகண்ட் டே, இன்னைக்கு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு படிச்சு இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ இருக்கிற எல்லா ஸ்லைடும் பார்த்துட்டு படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா நீங்க நல்லா போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் டு ஆல், பாய்.